வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, முனைவர் பிரசன்ன வெங்கடேசன், பேங்கிங் டெக்னாலஜி அவர்களின் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். எந்த ஆராய்ச்சி பணிகள்ல உங்களை நல்லா வெளிக்காட்டுச்சு, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, பட் இது நல்லா வந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆராய்ச்சி பணிகள் இருக்குங்களா சார்? இருக்குங்க. நான் அதை பத்தி பேசணும்னா, ஒரு என்னோட ஆராய்ச்சி எல்லா ஆராய்ச்சிகளுமே தொழில்நுட்பத்தை சார்ந்து இருந்தாலும் சமூகத்திற்கு பலன் அளிக்கக்கூடியதா இருக்கணுன்றதுல ஒரு முனைப்போடு தான் இருந்திருக்கேன். என்னுடைய பிஹெச்டி, என்னோட ஆராய்ச்சி படிப்புக்கு நான் மல்டிலிங்குவல் டெக்னாலஜி அப்படின்றத எடுத்துக்கிட்டு அதுக்கு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் ஏரியாவில் வேலை செய்தேன். மல்டிலிங்குவல் டெக்னாலஜி அப்படின்றதுல ஒரு சாஃப்ட்வேர்ல ஒரு மொழிக்கு பதிலாக பல்மொழிகள் இருந்தா எப்படி இருக்கும், அந்த பன்மொழிகளை எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரே நேரத்தில் பன்மொழிகள் இருந்தா எப்படி இருக்கும், அதுக்கு என்ன தேவைகள் இருக்கு ஒரு சாஃப்ட்வேருக்கு அப்படின்றது ஆராய்ச்சி செஞ்சேன். இது தமிழ்நாடு உயர்கல்வி மன்றத்துக்கும் இதை பத்திய ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நான் பண்ணேன். அப்ப அந்த காலகட்டத்தில் ப்ரொஃபசர் அனந்தகிருஷ்ணன் அதுக்கு டைரக்டரா இருந்தாங்க. அவங்க ஒரு குழு அமைச்சாங்க, கணிப்பொறி ஸ்டாண்டர்டைசேஷன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டியில இன்வைட்டட் மெம்பரா நானும் பணிபுரிந்தேன். மெயினா தமிழ் விசைப்பலகை, தமிழ் கீபோர்டு, கம்ப்யூட்டர் கணிப்பொறி விசைப்பலகை ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு பெஞ்ச் மார்க்கிங் சாஃப்ட்வேர் எழுதி அதை அனலைஸ் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் அந்த குழுக்கு கொடுத்ததுல என்னோட சூப்பர்வைசர், என்னோட கைடுக்கும் எனக்கும் பங்கு. என்னோட கைடு ப்ரொஃபசர் எஸ். குப்புசாமி, அவருக்கும் எனக்கும் பெரும் பங்கு இருக்கு. அது நாங்கள் சிங்கப்பூர்ல ஒரு பேப்பராகவும் நாங்கள் அழிச்சிருக்கோம், பேப்பராகவும் ப்ரெசென்ட் பண்ணோம். நாங்கள் அது சிங்கப்பூர்ல ஒரு கான்ஃபரன்ஸ்ல அந்த ஒர்க்கை கமிட்டி கொடுத்து அதை பேஸ் பண்ணி அந்த கமிட்டி இந்த கீபோர்ட் ஸ்டாண்டர்டைசேஷன், தமிழ் கணிப்பொறி விசைப்பலகை தரப்படுத்துவதற்கு பண்ணாங்க. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்டா நான் நினைக்கிறேன், ஒரு டிஸ்டிங்க்ட் கான்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன். அந்த கமிட்டியில நிறைய உலகத்துல இருந்து தமிழ் கணிப்பொறியை சார்ந்த வல்லுநர்கள் பல பேர் இருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில இருந்து எழுத்தாளர் சுஜாதா ரங்கராஜன் அப்படிங்கிற திரு சுஜாதா அவர்கள் கூட அதில் கமிட்டியில் மெம்பரா இருந்தாங்க. ஸோ ப்ரொஃபசர் கோவிந்தசாமி ஃப்ரம் சிங்கப்பூர், இப்படி ப்ரொஃபசர் கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் யூனிவர்சிட்டி, இப்படி பல்வேறு மக்கள் அதில், பல்வேறு வல்லுநர்கள் அதில் இருந்தாங்க. நிறைய கற்பித்தலையும் கற்றலையும் எங்களுக்கு கொடுத்தது. நிறைய எப்படி போகணும் அதில் அப்படின்றதுல நிறைய அதுல இருந்து மேம்படுத்த உதவி புரிஞ்சுது வச்சுக்கோங்களேன். என்னோட ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நான் மெயினா சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் அப்படின்றது அதுல ஒரு மெயினா ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல சாஃப்ட்வேர் மாடலிங், எப்படி மாடல் பண்றது, வேற சாஃப்ட்வேர் எப்படி வடிவமைக்கிறதுன்றது குறித்து நிறைய வேலை செஞ்சிருக்கோம். அதுல சர்வீஸ் ஓரியன்டட் ஆர்கிடெக்சர் ஸ்பெசிபிக் ஏரியாலையும் எப்படி சாஃப்ட்வேர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு செயல் மூலயமாக ஒரு மென்பொருள் எப்படி உருவாக்குறது அப்படின்றது அது குறித்து நிறைய பண்ணியிருக்கோம். இது இல்லாம பிசினஸ் இன்டெலிஜென்ஸ், அது இல்லாம மெஷின் லேர்னிங், ஸோ இந்த தொழில்நுட்பத்தை இல்லாம பணிபுரிஞ்சிருக்கோம். இப்போ ரொம்ப ரீசெண்டா பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமானது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், பயனீட்டாளரின் அனுபவங்களை எப்படி இன்னைக்கு தரப்படுத்துதல், அது மூலியமா அது எப்படி அதை வடிவமைக்கிறது, அது ரிலேட்டடாகவும் நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆராய்ச்சி பணிகள் தொடரவும் அது வெற்றி பெறவும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? எனது பெயர் வெங்கடேசன். நான் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கேன். வயது 62. ஐயா பிரசன்ன வெங்கடேசன் சார் அவர்கள் ஆன்லைன் டெக்னாலஜிஸ் பற்றி எந்த அளவுக்கு நமக்கு பயன்படும் என்பதை விளக்க உரையாக கூறினார். இதன் மூலமாக நாம் பல தகவல்களை பெற முடிகிறது. மேலும்
நமக்கு வந்து தேவையற்ற செயலிகளை பயன்படுத்தாமல் நல்ல செயலிகளை பயன்படுத்தி வயதானவர்களுக்கு ஏற்றவாறு தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். அதில் அனைவரும் பயன்பெற்று கேட்டுக்கொள்கிறேன். எனது பெயர் குமார். நான் சேல்ஸ் டாக்ஸ் துறையில் வேலை செய்து தற்போது பணி ஓய்வு பெற்றிருக்கிறேன். ப்ரொஃபஸர் பிரசன்ன வெங்கடேசன் சார் அவர்கள் இந்த எஃப்எம் வாயிலாக, நிலா எஃப்எம் வாயிலாக நமக்கு கூடிய ஆன்லைன் டெக்னாலஜிஸ் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆன்லைன் டெக்னாலஜிஸின் பயன்பாடுகள் மட்டுமல்லாமல் அதனுடைய பாதகங்கள், அந்த ஆன்லைன் டெக்னாலஜிஸிலிருந்து நாம் எவ்வாறு நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும், நம்மதை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நாம் அந்த ஆன்லைன் டெக்னாலஜிஸை எந்த அளவிற்கு பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக நமக்கு கூறினார்கள். இதனால் எங்களை போன்ற வயதான மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. நாம் எவ்வாறு எச்சரிக்கையுடன் இந்த ஆன்லைன் டெக்னாலஜி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள இந்த பேட்டி எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். நேயர்களே, முனைவர் MP ராமானுஜம் தாவரவியல் அவர்களின் நிகழ்ச்சியில் இருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். வணக்கம் ஐயா. நீங்க வந்து உங்களோட சுய அறிமுகமா, உங்க பேரு, நீங்க என்ன ஃபீல்டுல ஒர்க் பண்ணீங்க, என்ன மாதிரியான ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க, ஒரு சின்னதா எங்களுக்காக சொன்னா நல்லா இருக்கும் எங்க நேயர்களுக்கு. சார் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் MP ராமானுஜம். நான் வந்து ஒரு அடிப்படையில தாவரவியல் ஆய்வாளர்னு சொன்னாக்கா, நான் படித்தது தாவரவியல், அதுல பட்டம் பெற்றது முதுகலையிலே, அதுவும் தாவரவியல் தான். என்னுடைய ஆராய்ச்சியும் அதிலே தான். ஆகவே இந்த இயற்கை சார்ந்த ஒரு துறையிலே நான் முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்ற ஒரு வேகத்தோடு என்னுடைய இலக்கை நிர்ணயித்து பயணித்த காரணத்தால நான் வந்து தாவரவியல் முனைவர் பட்டத்தை சென்னை பல்கலைக்கழகத்தில் 1982 நான் பெற்றேன். அதிலிருந்து என்னுடைய ஆய்வு பயணம் தொடங்கியது. ஆனால் நான் வந்து அடிப்படையில ஒரு கல்லூரி பேராசிரியர். நான் பணி செய்த கல்லூரிகளிலே ஆராய்ச்சிக்கு வழி இல்லாத காரணம் இருந்தது. அதே மீறி என்னுடைய ஆராய்ச்சி ஆர்வம் காரணமாக நான் அவ்வப்போது என்னுடைய நண்பர்களுடன் கலந்து ஆய்வுகள் செய்து அதை ஆய்வு இதழ்களிலே வெளியிட்டு வந்திருக்கிறேன். நல்ல வேளையாக பட்ட மேற்படிப்பு புதுச்சேரியிலே ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த மையத்திற்கு என்னை மாற்றினார்கள். அங்கு சென்ற பிறகு அது ஆராய்ச்சி தகுதிக்கு இன்னும் வரவில்லை என்கின்ற ஒரு கசப்பான உண்மையை நான் அறிந்து கொண்டேன். அதன் பிறகு அதற்கு என்ன தேவை என்று கேட்ட போது, இங்கே பணி புரிய வேண்டுமானால், இதற்கு ஆராய்ச்சி தகுதி வேண்டுமானால் ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது. நல்ல வழியாக என்னிடத்திலே அந்த தகுதிகள் இருந்த காரணத்தால புதுச்சேரி பல்கலைக்கழகத்துக்கு அந்த சான்றிதழ்களை எல்லாம் சமர்ப்பித்து என்னுடைய நிறுவனத்திற்கே ஆய்வு தகுதியை பெறுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சியோடு என்னுடைய ஆய்வினை 1996 நான் தொடங்கினேன். ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் அங்கே ஆராய்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆராய்ச்சியின் விளைவாகத்தான் நான் அறிவுலகத்திலே பெரிதும் அறியப்பட்டேன். அதுதான் எனக்கு மிகவும் நிறைவு தருகின்ற ஒரு செய்தி. நான் அடிப்படையில ஒரு கிராமவாசி, ஒரு குக்கிராமத்திலே இருந்து நகருக்கு வந்து படிக்க வந்தவன். ஆகவே என்னுடைய ஆர்வம் இயற்கையை சுற்றி, இயற்கையை பற்றி, வேளாண்மையை பற்றி இருந்த காரணத்தால் என்னுடைய ஆய்வுக்கான களமாகவும் வேளாண்மை சார்ந்த ஒரு சிக்கலைத்தான் எடுத்துக்கொண்டேன். எல்லாருக்கும் தெரியும், இந்த நிலக்கடலை மணிலா என்று சொல்வார்கள். மணிலா பயிரிடும் அத்தனை பேருக்கும் தீராத தலைவலி ஒன்று உண்டு. அது 10-15 இலைகள் விட்டுவிட்டால் போதும், அந்த இலைகளிலே இருந்து பழுப்பு நிறத்திலே, கருஞ்சிவப்பு நிறத்திலே, கருப்பு நிறத்திலே வட்ட வட்ட புள்ளிகள் தோன்றி ஒரு மனிதனுக்கு முகத்திலே எப்படி அம்மை வார்த்தாற் போல் வடுக்கள் ஏற்படுகின்றனவோ அதே போல வடுக்கள் அந்த செடி முழுவதும் காணப்படும். அதனால் மகசூல் குன்றும், விவசாயிக்கு இழப்பு. ஆகவே இந்த சிக்கல் என்னுடைய மனத்தை உறுத்தி கொண்டே இருந்த காரணத்தினால்
என்னுடைய நெறியாளர் பேராசிரியர் நாராயணசுவாமி என்று சென்னை பல்கலைக்கழகத்து பேராசிரியர், அவரிடத்தில் விவாதித்த போது இதை நான் கூறினேன். அவர் மிகவும் மகிழ்ச்சியோடு இதை ஆராய்ச்சி செய்யலாம் என்று ஒத்துக்கொண்டார். என்னுடைய ஆராய்ச்சியின் முடிவிலே, இது ஆராய்ச்சி என்பது ஒரு தொடர் நிகழ்ச்சி என்பது எல்லோருக்கும் தெரியும் அல்லவா? என்னுடைய ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக எதனால் அந்த அம்மை போன்ற வடுக்கள் ஏற்படுகின்றன, அதற்கான ரசாயன காரணி என்ன என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. அது எனக்கு மிகவும் நிறைவு தருகின்ற ஒரு செய்தி. என்ன, நான் கண்டுபிடித்த அந்த காரணியை எப்படி முறியடித்தால் அந்த நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தோன்றாது, விவசாயிக்கு இழப்பு ஏற்படாது என்ற முடிவு இன்னும் எட்டப்படவில்லை. அதுதான் என்னுடைய மனக்குறை இதுவரையிலே. நன்றி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க ஒரு கிராமத்துல இருந்து நீங்க பணியில சேர்ந்த பல்கலைக்கழகத்திலே உங்க குழுவுல ஒரு ஆராய்ச்சிய தரத்தை உருவாக்கி இருக்கீங்க. அது இல்லாம உங்க ஆராய்ச்சி முதல்ல மணிலா வேர்க்கடலையில நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்றதையும் எங்களுக்காக சொன்னீங்க சார். இந்த மாதிரி இன்னும் நீங்க வேற எந்தெந்த இதுல ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, அதுக்கு ஒரு மோட்டிவேஷன்? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா நான் அந்த பல்கலைக்கழகத்துல செஞ்ச ஆராய்ச்சிக்கு நிறைய கருவிகள் வேண்டும். நம்முடைய சோதனை கழகமானது மிக மிக அப்டேட் சொன்னாங்கல்ல, இன்றைய தேவைக்கான கருவிகள் அங்கே இருந்தால்தான் அந்த ஆராய்ச்சியெல்லாம் நான் மேற்கொண்டு செய்ய முடியும். ஆனால் நாங்கள் இருப்பதோ அரசு கல்லூரி. அரசு கல்லூரியிலே எத்தகைய வசதிகள் கிடைக்கும் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். எத்தகைய சுதந்திரம் கிடைக்கும், கருவிகள் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதெல்லாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நான் யோசித்த போது, இப்போ ஒரு தொலைநோக்கு பார்வையில எதிர்காலத்தை 2 துறைகள், நான் இது சொன்னது 1990களில், எதிர்காலத்திலே 2 துறைகள் உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும். ஒன்று சுற்றுச்சூழல், இரண்டாவது உயிரி தொழில்நுட்பம். இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? வணக்கம், என்னோட பேர் இலக்கியா. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். நிலா எஃப்எம்ல முதியோருக்கான சிறப்பு நிகழ்ச்சியை நான் கேட்டேன். நிஜமாக பயனுள்ளதாக இருந்துச்சு. ராமானுஜம் அவர்கள் பேசியது உண்மையிலே கேட்க நல்லா இருந்துச்சு. அவர்கள் பாரதியார், பாரதிதாசன், நம்ம வாழும் ஊரை பற்றியும் பேசியிருந்தாங்க, நடக்க சொல்லியிருந்தாங்க, புக் படிக்கவும் சொல்லியிருந்தாங்க, வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணியை பற்றியும் சொல்லியிருந்தாங்க, முதியோருக்கான கடைசி காலத்தில் தன்னம்பிக்கையோடு எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது பயனுள்ளதாக இருந்துச்சு. நன்றி. இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? வணக்கம் நேயர்களே, எனது பெயர் சரவணன், வயது 59. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். நான் நிலா சமுதாய வானொலியில் முதியோர்களுக்கான நிகழ்ச்சிகளை கேட்டேன். மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதில் பேராசிரியர் ராமானுஜம் அவர்கள் முதியோர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விளக்கமாக கூறினார். முதியோர்கள் வயதான பிறகு என்னென்ன செய்து உடல் நலத்தை பேணி காக்க வேண்டும் என்றும், தனிமையில் இருக்கும் முதியோர்கள் எப்படியெல்லாம் பொழுதுபோக்கலாம் என்றும் மிக தெளிவாக கூறினார். இந்த நிகழ்ச்சியானது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அனைத்து முதியோர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.